வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சந்தியாவை கோவில் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சந்திக்கிறதுக்காக வராங்க. இந்த வருஷம் நடக்கிற கோவில் திருவிழாவுக்கு போலீஸ் பந்தாபஸ்து நீங்க தான் மேடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. கமிட்டி ஆளுங்க சொல்றாங்க, திருவிழாவில் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்றவங்க தொல்லை தாங்க முடியல மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் மேடம் எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருவிழாவப்ப கண்டிப்பா ஒன் ஷாப் லீவா தானே இருக்கும் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லீவ் விட்டாலே பிளாக்ல சரக்கு வாங்கி அடிக்கிறாங்க மேடம் அப்படின்னு கமிட்டி மெம்பர் சொல்றாங்க. திருவிழானா சும்மா இருப்பாங்களா மேடம்? லேடிஸ்ல நிம்மதியா போய் சாமியை கும்பிட முடியாது மேடம் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட சந்தியா சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களா சார் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது மேடம், அதெல்லாம் பெரிய நெட்வொர்க் மேடம், பெரிய தலைக சம்பந்தப்பட்டது அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. யாரா இருந்தா என்ன, இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது தானே நம்மளோட டியூட்டி அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. கமிட்டி மெம்பர்ஸ்ட சந்தியா சொல்றாங்க, நீங்க நல்ல விதமா திருவிழா வேலையை பாருங்க, உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரவணனுக்கு சந்தியா கால் பண்றாங்க. இங்க லோக்கல்ல எங்கேயாவது பிளாக்ல சரக்கு விக்கிறாங்களா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. வரப்போற திருவிழாவில் அதை எப்படியாவது தடை பண்ணுங்கன்னு கோவில் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து கேட்டுட்டு போறாங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. எனக்கு என்னவோ அந்த பரந்தாமனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். ஏன்னா சங்க தேர்தல் அப்பவே அவன் தான் பொட்டி பொட்டியா சரக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அவனோட பர்னிச்சர் குடோன்ல தான் சரக்க வண்டி வண்டியா லோட் பண்ணதை நம்ம ஆளுக வீடியோ கூட எடுத்துட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்றாரு சரவணன். உடனே பரந்தாமனோட குடோன்ல ரைடு விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. ஜாக்கிரதை அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சந்தியா போலீஸ்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாங்க. பரந்தாமனோட பர்னிச்சர் குடோன்ல சரக்கு பதுக்கி வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே போய் நம்ம சோதனை பண்ணி ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற ஒரு போலீஸ்காரர் தகவலை சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு போன் பண்றாரு. சந்தியா இப்போ அவங்க வராங்க. என்ன சார் ரொம்ப அர்ஜென்ட் கால் போலையே அப்படின்னு கேக்குறாங்க. இதே வேகத்தை கொஞ்சமாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்க சார் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. பரந்தாமனோட பர்னிச்சர் குடோனுக்கு இப்போ சந்தியா ரைட் போறாங்க. இந்த வேலை பாக்குறவங்க சந்தியாட்ட கேக்குறாங்க, என்ன மேடம் ஸ்டேஷனுக்கு டேபிள் சேர் பாக்குறதுக்காக வந்தீங்களா இல்ல உங்க வீட்டுக்கு கட்டில் சோஃபா ஏதாவது பாக்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் தரமா இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா இங்க ஏதோ புது சரக்குலோடு வந்திருக்காமே அப்படின்னு கேக்குறாங்க. எதுவும் வரல மேடம் அப்படின்னு வேலை பாக்குறவங்க சொல்றாங்க. யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க தேடி வந்தது இங்க இல்லைன்னு சொல்றீங்க அப்படிதானே அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. இங்க தேடி வந்தது எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க. யாரும் உள்ள போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. வேலை பாக்குறவன் சொல்றான், என்ன மேடம் நீங்க பர்னிச்சர் வாங்க வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா ஓரமா நில்லு, இல்ல அடிச்சு பல்லகில பேத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சந்தியா இப்போ அவங்க செவர்ல ஒட்டி இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் எடுத்து என்னது இது அப்படின்னு கேக்குறாங்க. வேலை பாக்குறவன் சொல்றான், நான் கூட உனக்கு எதுவும் தெரியாம தான் வந்திருக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவை அடிக்கிறதுக்காக போறான். அதுக்குள்ள சந்தியா அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. ஒரு ரவுடி இப்போ சந்தியாவை அடிக்கிறதுக்காக வரான். அவனே அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட சந்தியா சொல்றாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார், அங்க இருக்கிற ஒரு பாட்டில கூட விடாம எல்லாத்தையும் சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற ஒரு போலீஸ்காரர் சந்தியாவை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன சார் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணுமில்ல மேடம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒண்ணுமில்லன்னா போய் உங்களோட வேலை மட்டும் பாருங்க சார், இவங்க எல்லாரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. கோர்ட் 2 நாள் லீவு, இவங்களை எல்லாரும் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சந்தியா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. என்ன சிரிப்பு சத்தெல்லாம் பலமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஜெசி சொல்றாங்க, சரவணன் மாமா எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்க போறாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதி சொல்றாரு, நீங்க ட்ரைனிங்லாம் முடிச்சு நம்ம ஊர்லயே போஸ்டிங் வாங்கிட்டீங்கல்ல, அதுக்காக சரவணன் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி அங்க வராங்க. விக்கிற விலைவாசியில இதெல்லாம் ரொம்ப முக்கியமா ஹோட்டல் சாப்பாடெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா மீனோ கறியோ மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்து இங்கேயே சமைச்சு எல்லாரும் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. காசு மிச்சமாகும் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, ஒரு நாள் எல்லாரும் வெளியில போய் சாப்பிடறதுனால ரொம்ப செலவுலாம் ஆயிராதுமா அப்படின்னு சொல்றாரு. அம்மா ஒன்னா இந்த மாதிரி வெளியில போய் சாப்பிட்டு வரதெல்லாம் நல்ல விஷயம் தானம்மா அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒன்னா வெளியில போய் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சரவணன் அப்பாவுமே சொல்றாரு. ஏதோ சந்தியாவை சாக்கா வச்சுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்றாரு. சரவணன் அப்பா சந்தியாட்ட சொல்றாரு, நீ எதை பத்தி யோசிக்காம போய் கிளம்பி வாமா அப்படின்னு சொல்றாரு. பரந்தாமன் கவிதாட்ட வந்து சந்தியா வந்து ரைட் பண்ண விஷயத்த பத்தி சொல்றாரு. கவிதா சொல்றாங்க, சரக்கெல்லாம் நம்ம குடோன்ல இருந்து எப்படி வெளியில போச்சோ அதே மாதிரி மறுபடியும் உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ஆள் வீரமணிய வக்கீல்கிட்ட சொல்லி நீங்க ஜாமீன்ல எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க கிளம்பாம என்ன பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. என் பொண்டாட்டிய நான் பாக்குறேன், அதுல என்ன உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு சரவணன். கவிதா விட நான் அழகாவா இருக்கிறேன் அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. பாருங்க, இந்த உலகத்திலேயே அகமும் புறமும் அழகா இருக்குன்னா அது என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. என்னோட பொண்டாட்டி மட்டும்தான் அழகு அப்படின்னு சொல்றாரு.
நான் எல்லாரும் கிளம்பி வெளியில போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சிவகாமி மனசுல நினைக்கிறாங்க, அவசியம் நம்ம போயே ஆகணுமா, அதுவும் இவளோட கார்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிவகாமி பார்த்துட்டு இருக்கிற, போய் கார்ல ஏறு அப்படின்னு சரவணன் அப்பா சொல்றாரு. சிவகாமி மனசுல நினைக்கிறாங்க, எப்படி அவ முன்னாடி உட்காந்துக்குவா, நம்ம பின்னாடி உட்காந்தானே வரணும், இது அவளோட வண்டி ஆச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிகாரி வேற வேற எப்படி யோசிப்பா அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க சிவகாமி. நான் சந்தியா காரோட முன்னாடி டோரை திறந்து அங்க உட்காருங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி முன் சீட்ல உட்காடுறாங்க. அங்க கன் இருக்கிறத பார்த்த உடனே பயந்துடுறாங்க. அங்கதாமா இருக்கும், அதை பார்த்து ஏமா பயப்படுறீங்க அப்படின்னு சரவணன் கேட்கிறாரு. முடியாது, அதை எடு, அப்பதான் நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. அது அங்கேயே இருக்கட்டும், அது என்னோட சேஃப்டிக்காக தான் கொடுத்தாங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. குடும்பத்தோட வெளியில போறப்பையும் அதை கையோட கொண்டு போகணுமா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, எல்லா போலீஸ் அதிகாரியும் அதை கையோட தான் வச்சிருப்பாங்க சிவகாமி அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் அமைதியா வா, அது உன்னை என்ன பண்ண போகுது அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா கையில எடுத்துக்கிட்டு மாத்த அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. சிவகாமி புரிஞ்சுப்பாமா, நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணனோட அப்பா. நான் வேணா அதை மூடி வச்சிடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லி மூடி வச்சிடுறாங்க. இப்போ சிவகாமி கார்ல ஏறி உட்காடுறாங்க. எல்லாருமே கார்ல ஏறி உட்காடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.